டாஸ்மாக் தலைமை அலுவலகம் மற்றும் திமுகவினருக்கு சொந்தமான மதுபான நிறுவன அலுவலகங்களில் அமலாக்கத்துறை நடத்திய சோதனையில் வெளிவந்தது திராவிட மாடலின் மெகா ஊழல். தமிழ்நாட்டில் டாஸ்மாக் நிறுவனத்தில் ரூபாய் 1000 கோடிக்கு மேல் முறைகேடு நடந்திருப்பதாக அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது. மதுபான கொள்முதல் மூலம் தனியார் நிறுவனங்கள் முறைகேட்டில் ஈடுபட்டிருப்பதாகவும் டாஸ்மாகில் மது பாட்டில்களுக்கு 10 ரூபாய் முதல் 30 ரூபாய் வரை கூடுதலாக வசூலிக்கப்பட்டுள்ளது தெரிய வந்திருப்பதாகவும் அமலாக்கத்துறை தகவல். கரூர் கம்பெனியின் வசூல் வேட்டை குறித்து குற்றம் சாட்டி எழுந்தபோது செந்தில் பாலாஜியை தியாகி என கொண்டாடிய ஸ்டாலின் இப்போது என்ன பதில் சொல்லப்போகிறார் என மக்கள் கேள்வி. டாஸ்மாக் நிறுவனத்தில் பணியிட மாற்றம் உள்ளிட்ட பல்வேறு முறைகேடு நடைபெற்றது கண்டுபிடிப்பு. பார் ஏலம் எடுப்பதற்கு வரைவோலை வாங்காமலேயே சலுகைகள் வழங்கப்பட்டது தொடங்கி போக்குவரத்து டெண்டர் வரை பல்வேறு முறைகேடுகள் அரங்கேறியது அம்பலம். ஜிஎஸ்டி, பான், கேஒய்சி இல்லாதவர்களுக்கு டெண்டர் வழங்கிய திராவிட மாடல் டாஸ்மாக் நிர்வாகம். அமலாக்கத்துறை நடத்திய சோதனையில் டாஸ்மாகில் அரங்கேறிய விதவிதமான ஊழல்கள் அம்பலமானது. டாஸ்மாக் உயர் அதிகாரிகளுக்கும் மதுபான நிறுவனங்களுக்கும் தொடர்பு இருப்பதாக அமலாக்கத்துறை சோதனை முடிவில் பகீர் தகவல். மதுபான ஆலைகளிலிருந்து அதிக அளவில் மது பாட்டில்களை கொள்முதல் செய்ய முயற்சி நடைபெற்றதாக தகவல். மதுபான நிறுவனங்கள் திட்டமிட்டு செலவுகளை உயர்த்தி காட்டியும் பாட்டிலிங் நிறுவனங்கள் மூலம் போலியாக கொள்முதல் செய்வதைப் போல கணக்கு காட்டியதும் அம்பலம். அனைத்து முறைகேடுகளுக்கும் வெளிவந்துள்ள நிலையில் பண மோசடி தடுப்பு சட்டம் 2022 கீழ் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படுமா என மக்கள் கேள்வி. செந்தில் பாலாஜியை தியாகி என புகழ்ந்து புழல் சிறையிலிருந்து வழிநெடுகிலும் வரவேற்பு கொடுத்தது இதற்குத்தானா முதலமைச்சரே? தன்னைத்தானே புகழ்ந்து கொள்ளும் திராவிட மாடல் முதல்வர் டாஸ்மாக் மெகா ஊழல் குறித்து மௌனம் கலைக்க வேண்டும் என மக்கள் ஆத்திரம். திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அருகே வயதான விவசாய தம்பதியினர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கடும் கண்டனம். திருப்பூர் பகுதியில் இதுபோன்ற தொடர் குற்றங்கள் அதிகம் நடந்து கொண்டிருக்கிற நிலையில் இந்த விடியா திமுக அரசு முறையான நடவடிக்கை எடுத்திருந்தால் இன்று இந்த கொலை நடந்திருக்குமா எனவும் கேள்வி. பல்லடம் பகுதியில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 உயிரிழந்ததும் அப்போது அந்த இறந்தவரின் மனைவி அமைச்சரை சரமாரியாக கேள்வி கேட்டு சாடியதெல்லாம் நினைவில் இருக்கிறதா இல்லையா என ஸ்டாலின் அரசுக்கு எதிர்க்கட்சி தலைவர் கேள்வி. நாட்டில் நடைபெறும் கொலைகளை தனிப்பட்ட பிரச்சனைகள் என்று கடந்து செல்ல மட்டும்தானே முனைகிறீர்கள் என ஸ்டாலின் அரசை விமர்சித்த எதிர்க்கட்சி தலைவர். வெற்று விளம்பரங்களால் மக்கள் வயிற்றை நிரப்ப முடியாது. சர்வாதிகாரி என்று தன்னைத்தானே சொல்லிக்கொண்டால் மட்டுமே சட்டம் ஒழுங்கை சீர் செய்துவிட முடியாது. விடியா ஆட்சியில் மீதம் இருக்கின்ற சிறிது காலத்திலாவது சட்டம் ஒழுங்கில் கவனம் செலுத்தி பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த திராவிட மாடல் முதல்வர் ஸ்டாலினுக்கு எதிர்க்கட்சி தலைவர் வலியுறுத்தல். தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்படுவதை 100 இடங்களில் LED திரைகள் மூலம் ஒளிபரப்ப இருப்பதாக அறிவித்திருக்கும் திராவிட மாடல் அரசு. சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவர் கேள்வி எழுப்பும் போது தொழில்நுட்ப கோளாறு என நேரலையை துண்டிக்கும் ஸ்டாலின் அரசுக்கு இப்போது மட்டும் தொழில்நுட்ப கோளாறு ஏற்படாதா என மக்கள் கேள்வி. மக்கள் கூடும் இடங்களில் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்படுவதை ஒளிபரப்புவது வீண் விளம்பரம் என மக்கள் விமர்சனம். எதிர்க்கட்சி தலைவர் சொல்வதைப் போல ஸ்டாலின் அரசு வீண் விளம்பரங்களுக்காக மக்கள் பணத்தை வீணடித்து வருகிறது என ஆதங்கம். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே 10ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த காமுகன் போக்சோ வழக்கில் சிக்கினான். ஸ்டாலின் ஆட்சியில் நாளுக்கு நாள் பெண் குழந்தைகளின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகி வருவதாக பொதுமக்கள் வேதனை.
ஈரோடு மாவட்டம் பெருந்துறை தனியார் பாலிடெக்னிக் கல்லூரியில் 17 வயது மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த பேராசிரியர் போக்சோவில் சிக்கினார். கமிஷன், கலெக்ஷன், கரெக்ஷன் என செயல்படும் ஸ்டாலின் ஆட்சியில் மாணவிகளுக்கு எதிரான குற்றங்களை தடுப்பதில் அரசு கவனம் செலுத்தவில்லை என மக்கள் ஆதங்கம். கரூரில் 2 வயது பெண் குழந்தைக்கு பாலியல் தொல்லை கொடுத்த கொடூர தந்தை சிக்கினார். ஸ்டாலின் ஆட்சியில் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் நாள்தோறும் அதிகரிக்கும் அவலம். ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி அருகே பாசிப்பட்டினத்தில் மது போதையில் ஏற்பட்ட தகராறில் ஒருவர் அடித்து கொலை. ஸ்டாலின் ஆட்சியில் கொலைகள் நடைபெறாத நாட்களே இல்லை என வேதனை தெரிவிக்கும் மக்கள் போதைப்பொருள் புழக்கம் சட்டம் ஒழுங்கு சீர்கேட காரணம் என ஆதங்கம். சென்னை கோடம்பாக்கத்தில் மது போதையில் ஏற்பட்ட தகராறில் இளைஞர் அடித்து படுகொலை. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் மது போதையால் இளைஞர்களின் எதிர்காலம் சீரழிந்து வருவதாக மக்கள் வேதனை. ஈரோடு மாவட்டம் பவானி அருகே காவிரி ஆற்றில் வயிற்றை கிழித்து கல்லை கட்டி வீசப்பட்டிருந்த ஆண் சடலம் மீட்பு. நிர்வாக திறனற்ற திராவிட மாடல் ஆட்சியில் தினந்தோறும் கொலைகள் அரங்கேறும் அவலம். திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூரில் 3 நபர்களை கம்பியால் கொலைவரியுடன் குத்திய இளைஞர் சிக்கினார். சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கும் ஸ்டாலின் ஆட்சியில் கொலைகளும் கொலை முயற்சிகளும் சர்வ சாதாரணமாக நடைபெறுவதாக மக்கள் அதிருப்தி. திருவாரூரில் 400 கிலோ கஞ்சா சிக்கியதால் மக்கள் அதிர்ச்சி. திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து தமிழகத்தில் கஞ்சா பழக்கம் சர்வ சாதாரணமாக நடப்பது எப்படி எனவும் கேள்வி. சேலம் மாவட்டத்தில் திமுக அமைச்சர் ராஜேந்திரன் முன்னிலையில் திமுக முன்னாள் எம்பி காந்தி செல்வன் தனது சொத்தை அபகரித்துக் கொண்டதாக கூறி பெண் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் அதிர்ச்சி. அந்த பெண்ணிற்கு பதில் சொல்ல முடியாமல் அமைச்சர் அறைக்கு சென்று அமர்ந்த நிலையில் ஏவல் துறையினர் பெண்ணை வெளியேற்ற போராடிய அவலம். தேனியைச் சேர்ந்த தம்பதியினரின் வங்கி கணக்கிலிருந்து மொபைல் செயலி மூலம் பல தவணைகளாக 24 லட்சம் ரூபாய் மோசடி. தொடர்ந்து அதிகரித்து வரும் சைபர் குற்றங்களை தடுக்க ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை. கும்பகோணத்தில் மாசி மக விழாவை கொண்டாட காவல்துறை சார்பில் வைக்கப்பட்ட கண்காணிப்பு கோபுரம் சாய்ந்து விழுந்ததில் 2 நொடிப்பொழுதில் உயிர் தப்பினர். பெயரளவிற்கு அலட்சியமாக காவல்துறை பணியாற்றுவதால் இத்தகைய அசம்பாவிதங்கள் நடப்பதாக பக்தர்கள் வேதனை. சென்னையை அடுத்த கிளாம்பாக்கத்திலிருந்து திருவண்ணாமலைக்கு ஸ்டாலின் அரசு இயக்கிய சிறப்பு பேருந்தை பார்த்து அதிர்ச்சி அடைந்த பயணிகள். எப்போது வேண்டுமானாலும் உடைந்து விழலாம் என்கிற நிலையில் இருக்கும் இதுவா சிறப்பு பேருந்து என தலையில் அடித்துக்கொண்ட பயணிகள் ஆட்சி முடியும் வரை இதுதான் நம் விதி என வேதனை. ஆவின் நிறுவனத்திடம் நிலுவையில் உள்ள 120 கோடி ரூபாயை உடனடியாக வழங்க வேண்டும் என திராவிட மாடல் அரசுக்கு விவசாயிகள் கோரிக்கை. பொருளாதார வளர்ச்சி என விளம்பரம் செய்யும் ஸ்டாலின் அரசு விவசாயிகளுக்கு நிலுவைத் தொகையை வழங்காதது ஏன் என மக்கள் கேள்வி.
டெல்டா பகுதியில் தொடர்ந்து 2வது நாளாக மழை பெய்ததால் நேரடி கொள்முதல் மையங்களில் சேமித்து வைத்திருந்த நெல் சேதமடையக்கூடும் என விவசாயிகள் கவலை. கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லை உடனடியாக கிடங்குகளுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என திராவிட மாடல் அரசுக்கு கோரிக்கை. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே மனநலம் பாதிக்கப்பட்ட 14 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த காமுகன்களுக்கு 20 ஆண்டுகள் சிறை. இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 4 பேருக்கும் 20 ஆண்டு காலம் கடுங்காவல் தண்டனை விதித்து நீதிமன்றம் உத்தரவு. காஞ்சிபுரம் மாவட்டம் ஒரகடத்தில் ஆன்லைன் சூதாட்டத்தில் பணத்தை இழந்த பொறியாளர் சமூக வலைதள வீடியோக்களை பார்த்து செயின் பறிப்பில் ஈடுபட்ட அவலம் அரங்கேறி இருக்கிறது. ஆன்லைன் சூதாட்டங்களை ஒழித்தோம் என திராவிட மாடல் சொல்வது வெற்று விளம்பரம் செய்யும் நிலையில் சாமானியர்கள் முதல் பொறியாளர்கள் வரை சூதாட்டத்தால் திருடுகளாக மாறும் அவலம். சென்னை பட்டினப்பாக்கம் பகுதியில் நீலக்கொடி கடற்கரை திட்டத்தை கொண்டு வருவதாக சென்னை மாநகராட்சி அறிவித்திருக்கும் நிலையில் பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இந்த திட்டத்தால் அந்த பகுதியில் வசித்து வரும் பொதுமக்கள் மற்றும் மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என அச்சம் தெரிவித்துள்ளனர். அவங்களோட நோக்கம் ஒரு நீலக்கொடினா ஒரு சுற்றுலாவை ஈர்க்கிறதுக்கான ஏகப்பட்ட கடற்கரை பகுதிகள் இருக்குது. மீன்பிடி தொழிலில் இல்லாமல் மீனவர்களுக்கு பாதிப்பு இல்லாத ஏகப்பட்ட இடங்கள் இருக்குது. ஆனால் அதுக்கு மாறாக முழுக்க அதிகப்படியான மக்கள் இந்த மீன்பிடி தொழில் மீன் வியாபாரம் செய்கிற இந்த இடத்தை அவங்க கையகப்படுத்துன்னு நினைக்கிறதுன்றது முற்றிலும் வேறான ஒரு விஷயமா நம்ம பார்க்கணும். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி நகராட்சியில் சொத்து வரி கட்டாத தொழிலதிபர் வீட்டின் முன்பு சாக்கடை கால்வாயை சேதப்படுத்தி நகராட்சி ஊழியர்கள் அட்டூழியம். கடலூர் மாவட்டத்தில் வரி கட்டாதவர்களை குறிவைத்து கட்டடத்தின் முன் குப்பை கொட்டுவது, வீட்டின் முன் பள்ளம் தோண்டுவது என கந்துவட்டிக்காரர்களைப் போல நகராட்சி ஊழியர்கள் செயல்படுவதால் மக்கள் கடும் அதிருப்தி. தஞ்சை மாவட்டம் பாபநாசம் அருகே பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 1 டன் ரேஷன் அரிசி சிக்கியது. ஸ்டாலின் ஆட்சியில் ஏழை எளிய மக்களுக்கு சென்று சேர வேண்டிய ரேஷன் பொருட்கள் அண்டை மாநிலங்களுக்கு கடத்தப்படுவதாக பொதுமக்கள் வேதனை. தேர்தல் நேரத்தில் அரசு ஊழியர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றுவோம் என பேசிய ஸ்டாலின் தற்போது சினிமா வசனங்களை பேசி அரசு ஊழியர்களை ஏமாற்றிவிட்டார். பொய் வாக்குறுதிகளை நம்பி ஏமாற்றப்பட்டோம் என தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர்கள் சங்கத்தினர் வேதனை. திமுக கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவது உள்ளிட்ட 21 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்ட ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் நாளுக்கு நாள் அரசு ஊழியர்கள் துறை வாரியாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுவதால் எதிர்வரும் தேர்தலில் திமுகவின் தோல்வி உறுதி என மக்கள் கருத்து. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை சென்னை பெருநகரம் முழுவதும் 0 விபத்து என விளம்பரம் செய்யும் நிலையில் ஆண்டுதோறும் விபத்துகளால் ஏற்படும் உயிரிழப்புகள் குறையவில்லை என தகவல். கார் ரேஸ் நடத்துவதில் கவனம் செலுத்தும் ஸ்டாலின் ஆட்சியில் விளம்பரத்தில் 0 விபத்து, ஆனால் தரவுகளில் 0 பாதுகாப்பு என மக்கள் விமர்சனம். சென்னை மாநகராட்சி சார்பாக சாலைகளை சுத்தம் செய்ய வாங்கிய எந்திரங்கள் வேலை செய்கின்றனவா என மேயர் பிரியா சுத்தமாக இருக்கும் இடத்தில் சோதனை செய்த காட்சிகள் வெளியாகி நகைப்பை ஏற்படுத்தியுள்ளது. கொசுக்களை ஒழிக்கிறேன் என ட்ரோன்களை பயன்படுத்தி வெற்று விளம்பரம் செய்து மக்கள் பணத்தை வீணடித்ததைப் போல இந்த திட்டத்தில் எவ்வளவு பணம் விரயமாகுமோ என மக்கள் அச்சம். சென்னை அரசு மருத்துவமனைகளில் ஸ்கேன், எக்ஸ்ரே போன்ற பரிசோதனைகளுக்கு ஒருவரிடம் ஜிபே மூலம் பணம் செலுத்த வேண்டும் என நிர்பந்திக்கப்படுவதாக நோயாளிகள் வேதனை. மாரத்தான் அமைச்சர் மாசு இந்த பிரச்சனைக்கு புதிய விளக்கம் தராமல் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை.
ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே உள்ள தனியார் தொழிற்சாலையில் பணி நிரந்தரம், சம வேலைக்கு சம ஊதியம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தொழிலாளர்கள் போராட்டம். சாம்சங் தொழிலாளர்களின் போராட்டத்திற்கு அரசு செவிசாய்க்காத நிலையில் அடுத்தடுத்து தொழிற்சாலைகளில் தொழிலாளர்கள் போராடும் அவலம். திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அருகே முறையாக மருத்துவம் படிக்காமல் ஏழை எளிய மக்களுக்கு மருத்துவம் பார்த்து வந்த போலி மருத்துவர் சிக்கினார். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசு அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் அம்மா மினி கிளினிக்குகளை மூடியதே இத்தகைய போலி மருத்துவர்கள் உருவாக காரணம் என ஏழை மக்கள் வேதனை. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே மத்திய மாநில அரசுகளை கண்டித்து தமிழ்நாடு கரும்பு விவசாயிகள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசு இலவச மின்சாரத்தை காலப்போக்கில் முடக்கும் ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தையும் மின்சார திருத்த சட்டத்தையும் கைவிட வேண்டும் என கோரிக்கை. திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு அருகே உயர் மின்னழுத்த வயர் உரசியதில் மின்சார ஊழியர் பரிதாபமாக உயிரிழப்பு. விடியா திமுக அரசு உரிய பாதுகாப்பு உபகரணங்களை வழங்கியிருந்தால் இந்த உயிரிழப்பு ஏற்பட்டிருக்காது என சக ஊழியர்கள் வேதனை. கனவு இல்லம் திட்டத்தில் வீடு கட்ட 2 மரங்களை வளர்க்க வேண்டும் என புதிய நிபந்தனை விதித்து எளிய மக்களின் வீடு கட்டும் கனவில் மண்ணள்ளி போட்ட திராவிட மாடல். நிதி பற்றாக்குறையால் திண்டாடும் ஸ்டாலின் அரசு உரிய நேரத்தில் வீட்டிற்கு நிதி கொடுக்க திறனில்லாமல் நிபந்தனைகளை விதித்து ஏமாற்றுவதாக மக்கள் விமர்சனம். ஜனவரி 17 அன்று விண்வெளியில் இணைக்கப்பட்ட ஸ்பேஸ்டெக் விண்கலங்கள் வெற்றிகரமாக பிரிக்கப்பட்டன. இஸ்ரோ குழுவின் துல்லிய திட்டமிடலாலும் அபார உழைப்பாலும் செயற்கைக்கோள்களை இணைக்கும் மற்றும் பிரிக்கும் சோதனைகள் வெற்றியடைந்து இந்தியா விண்வெளி ஆராய்ச்சியில் மேலும் ஒரு மைல்கல்லை எட்டியுள்ளது. வெளிநாடுகளில் இருந்து நம் நாட்டிற்கு சட்டவிரோதமாக தங்கம் கடத்தி வரப்படுவது தொடர்கதையாக உள்ள நிலையில் மத்திய அரசு ஊழியர்களிடம் சிபிஐ விசாரணை. மத்திய அரசு ஊழியர்களின் உதவியின்றி இது போன்ற தொடர் கடத்தல்கள் சாத்தியமில்லை என சொல்லப்படும் நிலையில் இதுதான் மைனாரிட்டி பாஜக அரசின் நிர்வாக திறமையின்மை என மக்கள் விமர்சனம். கேரள மாநிலம் இடுக்கி அருகே 2500 ஆண்டுகளுக்கு முன்பு பழங்கால மனிதர்கள் வாழ்ந்த குடியிருப்புகளின் அடையாளங்கள் கண்டெடுப்பு. அம்பு, ஈட்டி முனை, கத்தி, அரிவாள், கரண்டி உட்பட 379 இரும்பு பொருட்கள் உட்பட பழங்கால மனிதர்கள் பயன்படுத்திய பொருட்கள் கண்டறியப்பட்டுள்ளன. கிரிப்டோ கரன்சியில் பயங்கரவாத குழுக்களுக்கும் போதைப்பொருள் கடத்தல் கும்பலுக்கும் நிதி அளித்ததாக அமெரிக்க அரசால் தேடப்பட்டு வந்த நபர் கேரளாவில் சிக்கினார். தேசத்தை பாதுகாப்போம் என விளம்பரம் செய்யும் மைனாரிட்டி பாஜக ஆட்சியில் இந்தியாவிற்குள் சர்வதேச குற்றவாளி ஊடுருவியது எப்படி என மக்கள் கேள்வி. பிற நாடுகளின் மீது வரி விதிக்கும் முடிவால் பாதிப்புதான் ஏற்படும் என ஐநா பொதுச் செயலாளர் அமெரிக்காவுக்கு மறைமுக எச்சரிக்கை. உலக நாடுகள் மீது வர்த்தக போரை தொடுத்தால் அனைத்தையும் இழக்க நேரிடும் என எச்சரிக்கை. போர் நிறுத்தத்தை தடுப்பது பேரழிவை ஏற்படுத்தும் என ரஷ்யாவுக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரிக்கை. போர் நிறுத்த யோசனையானது யுக்ரைன் ராணுவம் தற்காலிகமாக நிம்மதி பெருமூச்சு விட மட்டுமே உதவும் என கேலி செய்த ரஷ்யா. பெண்கள் பிரீமியர் லீக் தொடரின் ஃபைனலுக்கு 2வது முறையாக முன்னேறியது மும்பை அணி. குஜராத் அணியை 47 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது.